Hello friends, once again welcome to Unacademy. நான் உங்கள் சசிகுமார். So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேம் மல்டிப்ளிகேஷன் நம்ம ஸ்பீட் மேக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். So இதுல வந்துட்டு multiplied by 11. So ட்ரிபிள் டிஜிட்ல மல்டிப்ளை பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். So இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்துட்டு 11னால சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட் 4 டைம்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மல்டிப்ளை பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இன்னைக்கு ட்ரிபிள் 1. So இதால எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க. So multiplication by 111. check. So triple 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் திங் ஒரு சம் போடுவோமே, சிம்பிளா இருக்கிற மாதிரி சம் 4 1 3 into 11 இது ஒரு சம் கொடுத்திருக்காங்க. ஃபைன். So listen. So இதுல என்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததை ரீகால் பண்ணிக்கோங்க. சேம் கான்செப்ட், பட் என்னன்னா இங்க 3 டிஜிட்ஸ் வந்திருக்கு. அது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா சேம் மெத்தட், சேம் கான்செப்ட்ஸ் தான். பட் என்னன்னா இங்க 3 டிஜிட் வந்ததால அடிஷனலா ஒரே ஒரு வாட்டி மட்டும் அடிஷனலா நம்ம வந்து ஆட் பண்றோம். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், 3 தூக்கி இங்க போடுறோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் 1 plus 3 இதுல ரெண்டு டிஜிட்டையும் ஆட் பண்றோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். சரிங்களா? சோ 1 plus 3 4. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம டைரக்டா டபுள் டிஜிட் போயிருந்தோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற மெத்தட்ல. பட் இங்க என்ன பண்றோம்னா 3 டிஜிட் கொடுத்ததால 3 நம்பரையும் சேர்த்து ஆட் பண்றோம். சப்போஸ் 2 டிஜிட் கொடுத்தாங்கன்னா 2 டிஜிட் மட்டும் ஆட் பண்ணாலும் போதுமானது. 3 டிஜிட் கொடுத்ததால 3 டிஜிட்மே நம்ம ஆட் பண்ணோம். 4 டிஜிட் கொடுத்தாங்கன்னா 4 நம்பரையும் ஆட் பண்ணணும். 4 டிஜிட்மே ஆட் பண்ணணும். சோ அதுதான் டிஃபரன்ஸ். சரியா? ஓகே, கொஞ்சம் சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். 3 ஆட் பண்ணியாச்சு, இங்க 3 போட்டாச்சு. நான் 1 plus 3 4 போட்டாச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 3த்தையும் ஆட் பண்றோம். சோ 4 1 5 5 plus 3 8. சரிங்களா? சோ 8 கிடைச்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணா பழையபடி 3 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 2 டிஜிட் 4 plus 1 5 and the last 1 digit. So 4 5 8 4 3. So this is your answer. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இல்ல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க. சரிங்களா? சோ அடுத்த சம் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சம் நெக்ஸ்ட் பேஜ்ல எடுத்துக்கோமே. 1 2 3 into. சரிங்களா? சோ ட்ரிபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 11ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகே, சோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 3. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் 2 plus 3 5 and 3 ஆட் பண்றோம் 1 2 3. சோ 3 plus 2 5 5 plus 1 6. அடுத்து இந்த ரெண்டுத்தை மட்டும் ஆட் பண்றோம் 1 plus 2 3 and 1 1 3 6 5 3. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படினா once again நான் ரிப்பீட் பண்றேன் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படினு சொல்லிட்டு. சோ 123 into 111. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 3 ரைட் சைடுல முடிச்சிருக்கோம். சப்போஸ் இனிதான் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படினா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன இந்த 2 டிஜிட்ஸ் போட்டு சால்வ் பண்ணிருப்போம். அதுல பேசிக் சொல்லிருப்பேன் லாஸ்ட் 2 கிளாஸ்ல. சோ அத பாருங்க, அப்படியே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். அதனால சரி ஃபர்ஸ்ட் 3 போட்டுக்கோங்க. அடுத்து 2 ஆட் பண்ணுங்க. 3 plus 2 5. அதுக்கு அப்புறமா இங்க 3 டிஜிட் கொடுத்ததால 3 டிஜிட்ஸ்மே இங்க ஆட் பண்றோம். சோ 3 2 முடிச்சிட்டோம் 5 and வந்து பாத்தீங்கன்னா 3 plus 2 plus 1. சரிங்களா? சோ வேணா நீங்க எழுதுறேன் பாருங்க 3 and வந்துட்டு 3 plus 2 and 3 plus 2 plus 1. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 plus 2 and வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷம். ஓகே, சாரி ஒரு சின்ன கால். சரி, ஓகே, ஃபைன், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 123 இதுல வந்து நம்ம போட்டுருப்போம். சரிங்களா? சோ 1 plus 2. சோ லாஸ்ட்ல 1. சரிங்களா? சோ இங்க போட்டுருக்க பாருங்க. இந்த மாதிரி வேணா புதுசா பாக்குறவங்க இந்த மாதிரி வேணா சைடுல எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, சோ இங்க பாக்குறோம் ஃபர்ஸ்ட் 3 எடுத்து போட்டோம் and 3 plus 2 5 and 1 2 3. சோ மூணுத்தையும் ஆட் பண்ணலாம். 3 plus 2 5 plus 1 6. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 plus 2 3 and 1. சோ 1 3 6 5 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. சப்போஸ் கேரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த இடத்துல 6 க்கு பதிலா 11 வருது அப்படின்னா 1 மட்டும் போட்டுட்டு அந்த இன்னொரு வேல்யூ தூக்கி வந்து இதுல போட்டுக்கோங்க. கேரி வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி லெஃப்ட் சைடுல நீங்க போட்டுக்கலாம். சரியா? சரி, ஓகேங்க. சோ 3 டிஜிட்ஸ் போதும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் 4 டிஜிட்ஸ் கேட்டாங்கன்னா 11ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு அந்த சம்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ அடுத்த क्वेश्चन நீங்க பாருங்க. So 2 6 4 3 into 111.
சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க 4 டிஜிட்ஸ் கொடுத்திருக்காங்க சரியா சோ இந்த 4 டிஜிட்ஸ் நம்ம பாப்போம் இது சேம் மெத்தட் ஃபர்ஸ்ட் 3 and வந்து பாத்தீங்கன்னா 4 plus 3 7 and வந்து பாத்தீங்கன்னா 3 digits மூணுத்தையும் ஆட் பண்றோம் சோ 6 plus 4 10 10 plus 3 13 சோ கேரி 1 வந்திருக்கு சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 டிஜிட் சோ அடுத்த 3 டிஜிட்ட நம்ம இது பண்ணிருக்கோம் சரிங்களா இது எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா ஒரு டயமண்ட் ஸ்ட்ரக்சர்ல போகும் ஃபர்ஸ்ட் கம்மி அப்படியே போக போக இங்க ஜாஸ்தி அதுக்கு அப்புறமா போக போக கம்மிட்டே வரும் சோ அந்த ஸ்ட்ரக்சர் சோ 3 போட்டாச்சு 4 plus 3 7 போட்டாச்சு நெக்ஸ்ட் இந்த 3 டிஜிட்மே ஆட் பண்றோம் 6 plus 4 10 10 plus 3 13 சோ 1 கேரி வருகிறது சோ இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுவோமே 6 plus 2 6 plus 2 plus 4 12 வருகிறது 12 plus 1 13 சரிங்களா ஓகே சோ நெக்ஸ்ட் 3 முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பாருங்க இந்த ரெண்டு மட்டும் சோ 2 plus 6 8 8 plus 1 9 சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மட்டும் தான் இருக்கு சோ உங்களுக்கான வேல்யூ 2 9 3 3 7 3 சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா சோ மத்த 4 டிஜிட்ஸ் நம்பரை தூக்கி நீங்க 111 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க this is the best concept ரொம்ப ஃபாஸ்டா நம்மளால சால்வ் பண்ண முடியும் என்னன்னா ஒரே டைம் எல்லா கான்செப்ட் பாக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஆற மாதிரி இருக்கும் நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க சோ அதனால வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு ரெண்டு வீடியோ மட்டும் தான் இது யூடியூப்ல போட்டுட்டு இருக்கோம் சோ அதனால நீங்க அதுக்குள்ள மத்த சம்ஸ்மே நீங்க பிராக்டீஸ் பண்ணி பாருங்க சப்போஸ் 27 into 111 இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்றது சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா இங்க 4 டிஜிட் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 டிஜிட் இருக்கு பட் இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டிஜிட் இருக்கு சோ இத 111 ஆல எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லிசன் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபார்மேட்டா இத 3 டிஜிட்ஸா மாத்திக்கோங்க சோ 3 டிஜிட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாடி 0 ஆட் பண்றோம் 0 ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ ஏதாவது மாற போதா நோ சோ 0 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சேம் கான்செப்ட் சோ ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் இருந்தா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் 7 போடுவோம் அடுத்து 2 plus 7 9 and மூணுத்தையும் ஆட் பண்ணுவோம் சரிங்களா சோ 0 plus 2 plus 7 9 and 2 digits 2 0 plus 2 2 and வந்து பாத்தீங்கன்னா 0 so the 0 ல வேல்யூ நமக்கு எதுவும் இல்லை so 2997 so this is the answer so இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா so 111 ஆல நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த மாதிரி 27 மல்டிப்ளை பண்றது நெக்ஸ்ட் 3 digits number multiply பண்ணியாச்சு இங்க 4 digits numbers போட்டாச்சு சோ இருக்கிற மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ 11 மெத்தட் ஓவர் சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க வேற ஒரு மெத்தட்ல இருந்து நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் சோ ரெகுலரா இத பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நம்ம கிளாஸ் இன்ட்ரோ듀ce பண்ணுவீங்க அன்அகாடமில என்னோட ரெஃபரல் கோட் சோ இத நீங்க போட்டு நீங்க ஃப்ரீ கிளாसेस வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க நீங்க Play Storeல அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரியா சோ சசி அன்அகாடமி அப்படிங்கற என்னோட கோட நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் free classes unlock பண்றதுக்கு கேக்கும் சோ TNPC கேட்டகரி கீழ நான் classes எடுத்துட்டு இருக்கேன் ஓகேவா சோ டெய்லிமே டெஸ்ட் போயிட்டு இருக்கு அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல டெஸ்ட் போட்டுட்டு இருப்போம் சோ quiz டைப் சோ அதுமே நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க சரிங்க சமச்சீர் புக் பேஸ் பண்ணி டெய்லியும் டெஸ்ட் போயிட்டு இருக்கு அதை நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் சோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு polls doubt clarification session raise hand features இருக்கு சோ ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க சரிங்களா நீங்க பார்க்கலாம் PDF மெட்டீரியல்ஸ்னு so this is your Unacademy suppose paid subscription யாராவது போறீங்க அப்படினா இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் and this is the fees price increase பண்ண போறாங்க so சீக்கிரம் subscribe பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது so thank you நன்றி வணக்கம் so அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம்